ஒய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ட் 10 வருஷம் முன்னாடி மார்க்கெட்டிங்னாலே ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது லைக் டிவி, ரேடியோ, பிரஸ் அப்படி போயிட்டு இருக்கும்போது, ஏன் இப்ப டிஜிட்டலா நம்ம மாறி வந்திருக்கோம்னா, இப்போ குளோபல் சர்வே எடுத்திருக்காங்க. ஒரு ஆல் ஆவரேஜா 6 டூ 7 ஹார்ஸ் ஆன்லைன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. எதுவா வேணா இருக்கட்டும். லைக் Googleல ஒரு ஒரு விஷயத்த சர்ச் பண்றதா இருக்கட்டும், ஆன்லைன்ல நம்ம ப்ராடக்ட்ஸ பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆக்டிவா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும். இப்படி இருக்கிற சினாரியோல எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் அவங்களோட பிசினஸ ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு பிசினஸ் டிஜிட்டலா பிரசன்ஸா இல்லன்னா, அது லைவா டெட்டா இருக்கிறதுக்கு சமம். அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ நல்லாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்கலாம். குளோபல் ரீச். அதாவது ஒரு சின்ன பொட்டி கடையா இருந்தாலும், அது மாசிவ்வா ப்ராடா ரீச் பண்ண முடியும். காஸ்ட் எஃபெக்டிவ். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு தேவையான டார்கெட்டான ஆடியன்ஸ நம்ம கவர் பண்ண முடியும். லைக் இப்போ ஒரு காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும், நம்மளோட இதுவே நம்ம லேடீஸ் தான் டார்கெட் பண்ணலாம். ஸோ ஏஜ் வைஸ், ஜெண்டர் வைஸ், அவங்க இன்ட்ரெஸ்ட் வைஸ் நம்ம ஈஸியா மார்க்கெட்டிங் பண்ண முடியும். மெஷரபிள் ரிசல்ட்ஸ். எவ்வளோ பேர் நம்ம ஆட கிளிக் பண்றாங்க? எவ்வளோ பேர் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ பர்ச்சேஸ் பண்றாங்கன்றத நம்ம ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். தேங்க் யூ.